ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தமிழ் இனோவேட்டர்ஸ். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் ஆர்பிஐ தான் பணம் தயாரிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அப்புறம் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட வந்து வரின்ற ஒரு பேரில் டேக்ஸ் கேட்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஆர்பிஐ தான் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் பணம் அடிக்கலாம், நம்மளும் பணக்காரனாகலான்னு பண்ண முடியாது. அது ஏன் பண்ண முடியாதுன்னா, இப்போ நம்ம நாட்டில் நிறைய பணம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து எல்லா பொருளுக்கும் ஒரு பொருள் இப்போ ₹1 சாக்லேட் வாங்குறோம்னா அதுக்கு நிறைய காசு கொடுத்து வாங்குவோம். அதனால பெரிய ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம லிமிட்டில் பண்ணுவாங்க. அது லிமிட் எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, கோல்டு ஸ்டாண்டர்ட்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ணி தான் கணக்கெடுப்பாங்க. இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்னா வேறு எதுவும் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்க மொத்த தங்கத்தை ஒன்று சேர்த்து எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அது பிரிண்ட் பண்ணுறது தான், மணி பிரிண்ட் பண்ணுறது தான் கோல்டு ஸ்டாண்டர்ட். இந்த 1931 பிரிட்டிஷ் வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் அந்த 1933 ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் வந்து உலகத்திலே பேன் பண்ணணும்னு சொன்னார். ஆனால் அது 1971 தான் ரிச்சர்ட் நிக்சனால் கம்ப்ளீட்டாக பேண்ட் ஆனது. ரிச்சர்ட் நிக்சனால் தான் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் பேன் ஆச்சு. பார்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கோல்டு ஸ்டாண்டர்ட் பற்றி.